ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிடிஎஸ் ஏவி ரிசீவரில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் யூஎஸ்பி மாடல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஏவி ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன டைமில் யூஎஸ்பி ப்ளூடூத் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஆப்டிக்கல் அப்புறம் அனலாக் இன்புட்டு இது போட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக இந்த டிவைஸில் வந்து ப்ளூடூத் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணி நம்ம பாட்டு MP3 சாங்ஸ் எல்லாமே கேட்கலாம். அது எப்படின்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மோடில் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது AM/FM மோடுக்குள்ளே ப்ளூடூத் மாடலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த மோடு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ப்ளூடூத்தில் இருக்கிற ஆடியோ வந்து உங்களுக்கு கேட்கும். எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் தெரியாது வெளியில் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி சொல்லிட்டு. இந்த ஏவி ரிசீவரோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா STRK750P. ஸோ இந்த மாடல் வந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்லாம் இருந்திருக்கும், ஆனால் வந்து ஹையர் அண்ட் மாடல் இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனலாகு இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்ககிட்ட இந்தமாரி ஒரு ஏவி ரிசீவர் இருந்தால் ப்ளூடூத் மாடல் எப்படி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணலாம், எல்லாரும் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலான்றது காட்டலாம். சரிங்களா? இதான் வந்து அந்த மோடு. இந்த மோடுக்குள்ளே தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், AM/FM மோடு. ஸோ அது மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க இப்போ. ஸோ FM இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏவி ரிசீவர்லாம் வந்து கரெக்டான அந்த ஆண்டனாலாம் ஃபிக்ஸ் பண்ணால் தான் பேக் சைடில் கிளியராக இருக்கும். ஆனால் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஸ்டீரியோ எஃபெக்ட் செம்மையாக இருக்கும் வேறு லெவலில். ஸோ அந்த ஆண்டனாலாம் உங்ககிட்ட இருக்காது, மோஸ்ட்லி எல்லாம் மிஸ் ஆகிருக்கும் இந்த ரிசீவர் வரும் நேரத்தில் இருக்கிற ஆக்சசரிஸ்லாம். ஒரு சில பேர் ப்ராப்பராக வச்சுருப்பாங்க. ஸோ இதான் அந்த ஏவி ரிசீவர் ஃபுல்லாக நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து 5.1 ஏவி ரிசீவர். ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாடல் ப்ளூடூத் FM மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா USB எல்லாமே இதில் இன்க்ளூடாக இருக்கும். ஸோ இதில் பாருங்கள் நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆடியோ லெஃப்ட் ரைட்டு அவுட்புட் இருக்குல்ல, அந்த அவுட்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் பவர் சப்ளை வேறு எதுவுமே இல்லை, ஆண்டனா லைன் உள்ளே எடுத்து அப்படியே ஒரு ரோல் பண்ணி விட்டு வச்சுருக்கேன். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் திறந்து பார்த்தீங்கன்னா தான் மாடிஃபை பண்ண மாதிரி இந்த ஏவி ரிசீவர் தெரியும். வெளியே இருந்து பார்க்குறது எதுவுமே தெரியாது. ஸோ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீகோடர் போர்டு. இதுக்குள்ளே வந்து ஒரு டீகோடர் போர்டு இருக்கும். அந்த போர்டில் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, DSP போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த DSP போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்டர்ஃபேஸ் ஆகிருக்கும். அதில் தான் இந்த பாருங்கள் லெஃப்ட் ரைட் ஆடியோ எடுத்துகிட்டு வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த DSP போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல், கோஆக்சல், அனலாகு, FM எல்லாமே இதில் தான் மெர்ஜ் பண்ணி அதுலேருந்து வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோடு நீங்கள் ஃப்ரண்ட்டில் செலக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாரி இந்த ஆடியோ வந்து டீகோடிங் ஆகி ஆம்பிளிஃபருக்கு போய் ஆம்பிளிஃபர்லேருந்து ஸ்பீக்கரில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் அந்த கனெக்டரு. ஸோ அந்த கனெக்டர்லேருந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனாவது பின் பாருங்கள், லெஃப்ட்டு கிரவுண்டு ரைட்டு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இந்த 2 பின் மட்டும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ஒரு கிரவுண்டு. ஸோ அதில் கரெக்டாக கொடுத்துட்டு ஸோ அந்த பக்கமாக இருக்கிற லைனை வந்து எடுத்து விட்டுடணும். ஸோ எடுத்து விட்டோம் பாருங்கள். ஸோ அது வந்து ஒரு பழைய FM/AM மாடல் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் அது கிளாரிட்டி செம்மையாக இருக்கும். ஆனால் நமக்கு மெயினாக ப்ளூடூத் வேணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த ஃப்ளக்ஸ் கேபிளை நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணி விட்டு அதில் பேரல் பண்ணுங்க. இதுதான் அந்த பழைய மாடல். இதில் AM/FM அந்த ஆண்டனா பேக்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிங்கன்னா நல்லா கேட்கும். கனெக்ட் பண்ணலாம் சுத்தமாக ஒன்றுமே ஆடியோ வராது, புஸ்ஸுன்னு ஒரு எதுவுமே வராது. ஸோ இந்த பின்னை மட்டும் நான் எடுத்து டேப் அடித்து விட்டேன். இதில் தான் இப்படி கனெக்ட் பண்ணணும், ஆனால் கனெக்ட் பண்ணல. ஸோ அதுக்கு பதில் இந்த மாடல்லேருந்து வர இது வந்து நான் பைபாஸ் பண்ணி மாடிஃபை பண்ணி கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ ஆடியோ கொடுத்துட்டேன். ஸோ வோல்டேஜ் வந்து எப்படி கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ வோல்டேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வழி இருக்குது. இது 5 வோல்ட்டில் இந்த மாடல் வந்து வேலை செய்யும், இந்த ப்ளூடூத் USB மாடல். ஸோ நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஒரு 5 வோல்ட் ரெகுலேட் பண்ணி வரணும். சரிங்களா? அந்த 5 வோல்ட் ரெகுலேட் பண்ணி எங்கேருந்து வரணும்னா இந்த போர்ட்லேருந்து வரும். பாருங்கள். ஸோ இந்த போர்டு எதுக்கு இந்த ஏவி ரிசீவரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த வீடியோ மானிட்டரிங் பண்ணுறதுக்கு ஒரு போர்டு போட்டிருக்காங்க. அதெல்லாம் யார் இப்போ யூஸ் பண்ணுறா? நம்ம HDMI தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாடலில் HDMI கிடையாது. ஸோ HDMI மானிட்டர் வேணால் இருக்கும். ஸோ இது வீடியோ மானிட்டர், பழைய அனலாக் ஏவி கொடுத்து அதில் வந்து மானிட்டர் எடுக்கிறது. ஸோ அதில் வந்து ஒரு ரெகுலேட்டர் இருக்குது, 7805. ஸோ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதான் அந்த 7805 ரெகுலேட்டர். ஸோ இந்த ரெகுலேட்டர்லேருந்து ஒரு 5 வோல்ட் அவுட்புட் வருது. ஸோ அந்த லைன்லேருந்து நான் பேரல் பண்ணி எடுத்துட்டேன். ப்ராப்பராக 5 வோல்ட் வரும். அது மாடலில் கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். எந்த ஒரு இதுவும் வராது. நம்ம எதுவும் உள்ள ரெகுலேட்டர் போட்டு மாடிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏவி ரிசீவரில் நிறைய ரெகுலேட்டர் கொட்டி கிடக்கும். ஆனால் நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணுற இடத்துல மட்டும் யூஸ் பண்ணணும். இதான் அந்த மானிட்டர். ஸோ ஒரு இன்புட் கொடுத்து ஒரே அவுட்புட்டில் மல்டி இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் எடுப்பாங்கள்ல, ஸ்விட்சிங் மாரி. ஸோ அந்த போர்டு அதில் இருக்குது. ஸோ அதில் மேபி வந்து கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது தெரியும், ஏன்னா வோல்டேஜ் ட்ராப் ஆகிடும். ஏன்னா நான் இதில் கனெக்ட் பண்ணிட்டேன்ல. ஸோ அப்போ மானிட்டர் ஃபிக்ஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் இப்போ யார் கனெக்ட் பண்ணுறா? HDMI வேணால் பார்த்தீங்கன்னா மல்டி இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏவி ரிசீவரில். இந்த ஏவி ரிசீவர் வந்து டிடிஎஸ் ஏவி ரிசீவர்.
ஸோ க்ளோஸ்அப்பில் ஜூம் பண்ணி கிளியராக காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சால்டரிங் பண்ணி அந்த லைனை எடுத்திருக்கேன். ஸோ இது போல் நீங்களும் வந்து பண்ணிக்கலாம் ஈஸியாக. பண்ணிக்கிட்டு உங்களோட பழைய செட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது போல் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த டிடிஎஸ் ஏவி ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து கம்ப்ளைண்ட் வராதுங்க. ஏன்னா HDMI ஏவி ரிசீவர் சீக்கிரமாக போயிடும். இப்போ பாருங்கள், கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ சூப்பராக பூட் ஆகி கரெக்டாக ப்ளூடூத்துக்கு போயிடும். ஸோ ஏன்னா நான் மோடில் ப்ளூடூத்னு வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ வால்யூமும் வந்து ப்ராப்பராக வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் ஏவி ரிசீவரில் மட்டும் வால்யூம் வச்சா போதும், சரிங்களா? ஸோ இந்த டிடிஎஸ் ஏவி ரிசீவர் வந்து லாங் லைஃப் வரும். ஏன்னா இது வந்து HDMI கிடையாது. HDMI ஏவி ரிசீவர் போய்டுன்னு சொல்ல வரல, அது லைஃப் வராது அவ்வளோ. மேக்ஸிமம் 5 years 6 yearsக்கு மேலே வராது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டிஎஸ்பி ஐசிலாம் கைட்டின்னு மாற்றின்னு இருக்கணும் சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு. ஆனால் இந்த டிடிஎஸ் ஆப்டிக்கல் ஏவி ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் ரொம்ப நாள் வரும். ஸோ பாருங்கள், இப்போ ப்ளூடூத்து எஃப்எம் மோடில் வச்சுட்டு நம்ம ஃபோன்லேருந்து சர்ச் பண்ணிக்கலாம், ப்ளூடூத் இருக்கும். ஸோ அந்த மோடில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தை ஆன் பண்ணி, ஸோ ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது, சர்ச் பண்ணி ஒயர் சொல்லிட்டு ஒரு ப்ளூடூத் இருக்கும், அதான் இது. ஸோ கனெக்ட் ஆகிற சவுண்டு கேட்கும் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம MP3 பாட்டெல்லாம் வச்சு நம்ம ப்ளே பண்ணிங்கன்னா நல்ல எஃபெக்டில் கேட்கும், எந்த ஒரு இஷ்யூவும் வராது. ப்ராப்பராக நீங்கள் உள்ளே ஒயரிங் பண்ணி வோல்டேஜ்லாம் ப்ராப்பராக கொடுத்துருந்தீங்கன்னா கேட்குதா? ரொம்ப நேரம் பாட்டை ப்ளே பண்ணால் காப்பிரைட் கிளைம்ஸ் இஷ்யூ வரும். அதனால் உங்களுக்கு டெமோ மட்டும் லைட்டாக காட்டுறேன். ஸோ பாருங்கள், ஸோ எப்படி இருக்குது சொல்லிட்டு பாருங்கள் என்னோடய ஒர்க்கு. ஸோ இது போல் உள்ளே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், வெளியில் கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். நிறைய டிவைஸ் போல் இந்த ப்ளூடூத்து மாடல் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் டைப்பில் இருக்கும். அதில் நீங்கள் எடுத்து இந்த ஏவி ரிசீவரில் எதனா ஒரு அனலாக் இன்புட்டில் கொடுத்துட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால் அது பார்த்தீங்கன்னா லூஸ் கண்டக்ட் ஆகும், நாய்ஸ் வரும், நிறைய இஷ்யூ வரும். இது போல் இன்டர்னலாக ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ எந்த இஷ்யூவும் வராது, பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த மோட் ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ உள்ளே போய் நம்மளுக்கு வெளியில் வரும். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இது போல் மற்றொரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திக்கலாம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே.